தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். இன்னைக்கு பிப்ரவரி 5 வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வாக்குப்பதிவு இன்னைக்கு நடக்க இருக்கிறது. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரே ஒரு தொகுதியில தான் வாக்குப்பதிவு நடக்குது. அதுவும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் வாக்குப்பதிவு நடக்க போகுது. 5 வாக்குப்பதிவு பண்ணி 8 வரைக்கும் எதுக்கு ரிசல்ட் காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கேள்வியை நான் அப்படியே வச்சுட்டு உங்கள்ட்ட விட்டுறேன். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த 3 நாள்ல என்ன நடக்கும்? அது எதுக்கு எதுக்கு அதை சேமிச்சு வைக்கிறாங்க? எதுக்கு ஒரு 3 நாள் கேப் விடுறாங்க? இது ஏதாவது தேர்தல் ஆணையம் நம்மள்ட்ட சொல்லி ஆகணும். இந்த கேள்வியை நீங்க மனசுல வச்சுங்க. சரியா? ஜனநாயகம் என்ன லட்சணத்துல இருக்குன்றதான் நான் சொல்றேன். ஆனா நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேச வந்த டாபிக்கே வேற. அண்மையில வந்து மீடியால நடந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியை நீங்க இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணா, இது ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு டெவலப்மெண்ட் நான் பாக்குறேன்னா, ரொம்ப ஆதரிச்சு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் கடைசியா என்னடா இப்படி நடக்குதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு ஆள் மூத்த பத்திரிகையாளர் மணி. அதுக்கப்புறம் இன்னொரு அதை கூட நான் பெருசா கவனிக்கல. இவர் அந்த போன தேர்தலில் அவங்க வக்காலத்து வாங்கும் போதே எனக்கு தெரியும் கடைசியில இவர் வருத்தப்பட போறாரு. அவருக்கு என்ன தெரிஞ்சே தப்பு செய்யறாருங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, கேப்ரியல் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நான் ரொம்ப நாளா அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஜேர்னலிஸ்ட். கரெக்டா லாஜிக்கலா அணுகுவாரு சில விஷயங்கள். அந்த எமோஷன்ஸ் இன்வால்வ் பண்ணாம லாஜிக்கலா பண்ணுவாரு. ஸோ அவரை நான் கொஞ்ச நாளா கவனிச்சு வரேன். அவர் ஒரு ஸ்டாண்ட் மாத்தி எடுக்கிறாரு. அவரு மணி அவரை கொஞ்சமா நல்ல க்ரூம் பண்ணி எடுத்து வந்தாரு. எப்படின்னா, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், அரசாங்கம் என்ன இருக்கோ அவங்களதான் எடுத்து கேள்வி கேட்கணும், அடுத்து அதிமுக வந்தா அதிமுக எடுத்து கேள்வி கேட்கணும், அடுத்து திமுக வந்தா திமுக எடுத்து கேள்வி கேட்கணும், அப்படிங்கிற மாதிரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டைல்லயே அவரோட ஜேர்னலிசம் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இல்ல இந்த 2 பேருமே திருட்டு பயலுங்க, இவனுக்கு யார் வந்தாலும் இதே தான் செய்வாங்க, நம்ம ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் திருட்டு பயலா இருந்ததுன்னா இதுல எந்த மாற்றமே வராது ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இல்ல இந்த இந்த இது கிடையாது, இவங்களை பயப்பட வைக்கணும்னா இவங்களுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸை நம்ம பேசி ஆகணும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும், அதை பெருசா காட்டினாதான் இவங்களோட கொட்டம் அடங்குன்ற ஒரு முடிவு எடுத்து என்டிகே, நாம் தமிழர் கட்சி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வெளியே பேச சப்போர்ட் கிடையாது. மீடியால பேசுறது என்னன்னா, நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த கருத்துக்களை எடுத்து வெளியே பேசுறதுக்கு அவர் முற்பட்டு அந்த இதை எடுத்துட்டு போறாரு. நான் இப்போ இந்த தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணி அவர்களும், அதாவது கேப்ரியல் அவர்கள் சீமானன் எடுத்த ஒரு காணொலி நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு தொடர்ந்து மணியை எடுத்திருக்காரு, கேப்ரியல் எடுத்திருக்காரு. அப்போ நான் இன்னைக்கு ஒரு கேள்வி அண்ணன்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறார் கேப்ரியல். இந்த மாதிரி நீங்க பெரியார் அவர்களின் சர்ச்சையை எடுத்து நீங்க இவ்வளவு விமர்சனம், நீங்க காட்டாம விமர்சனம் பண்றதுனால தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிரச்சனைகள்லாம் மங்கி போறது, நீங்க மக்கள் பிரச்சனையை பேசாம பெரியார் ஒரு பெரிய சர்ச்சையாக்கி மற்ற பிரச்சனைகள்லாம் மறக்கடிச்சிட்டீங்களேன்னு உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. உங்களோட வெல்விஷர்ஸ், உங்களோட நலம் விரும்பிகளே என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க பெரியாரை தொடர்ந்து பேசுறதுனால உங்களுக்கு நஷ்டம் தான், நீங்க மக்கள் பிரச்சனையை பேசல அப்படின்னு. அப்ப அண்ணன் ஒரு கருத்து எடுத்து வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க, தினமும் தமிழ்நாட்டில் மக்கள் பற்றி பேச ஒரு தலைவர் நானா தான் இருக்கேன், நீங்க எடுத்து காட்டல, நீங்க எனக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க யாருமே வெளிச்சம் கொடுக்கல, நான் கேட்குற கேள்விக்கு ஆளுங்கட்சியில இருந்தும் பதில் வர மாட்டேங்குது, எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அதை நான் பண்றதை டோப் பண்ணி எடுத்துட்டு போக மாட்டாங்க, நீங்க உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நீங்க என்னைய கேள்வி கேட்குறீங்க, நான் இதெல்லாம் நான் எதுக்கு இவ்வளவு காட்டமா நான் விமர்சிக்க வரேன், நீ வேற இறங்கி பேசணும்ல, நான் வேற என்ன பேச, இப்பதான் நீ வாயை திறக்கிற, நான் மக்கள் பிரச்சனை பேசும்போது நீ வாயை முடிக்கிற, அப்ப தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஏன்ட்ட மக்கள் பிரச்சனை பேச இன்னைக்கு பரந்தூர்ல கட்டியிருக்கானா, இல்ல அந்த 8 வழிச்சாலை வந்துருச்சா, இவ்வளவு மக்கள் டங்ஸ்டன் இது போயிருக்கு, எல்லாத்துக்குமே நான் போய் களத்துல நின்றுருக்கேன், இதெல்லாம் இவன் பண்றான்னு எடுத்து வெளியே சொல்லவே இல்லை, நீங்க இப்படி என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பி மணிகிட்ட கேப்ரியல் கேட்கிறாரு, நீங்க மணி என்ன நிலைமை, எங்கேயோ வலுவா வாங்கியிருப்பாரு போல இருக்குது, திராவிடன் 2.0 கோஷ்டிகள்கிட்ட வலுவா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வேட்டை நாய்களை, ஆனா அண்ணா அண்ணா அறிவாலயத்தில் அல்சேஷன்களை வளர்க்கிறார்கள், தரவோடு அரசியல் விமர்சனத்தை எடுத்து வைப்பவர்களை மேலும் ஒரு பிலோ த பெல்ட் கண்டபடி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாவம் கண்ணீரங்கமலயமா உட்கார்ந்துருக்காரு கேப்ரியல் முன்னாடி. அப்ப என்ன தெரியுது, வலுவா வாங்கியிருக்காரு, வலுவா திட்டிருக்காங்க. யாரு, நீங்க என்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்களோ, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கு நீங்களும் வலுவா வாங்கியிருக்கீங்க. இந்த திராவிடன் 2.0 கோஷ்டிகள் யாராவது சொல்றேன்னு தெரியும், அதை எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எவனுமே அந்த பக்கமே போயிடாதீங்க, தயவு செய்து சொல்லிட்டேன்.
அவங்க இப்ப கருத்தா பேசுறானுங்க, அவ்வளவு சும்மா உட்கார்ந்து கெட்ட கெட்ட வார்த்தையில என்னெல்லாமோ ஒரு ஒரு நான்சென்ஸ் பசங்கன்னு வச்சுக்கங்களேன். அவரு வலுவும் வாங்கிட்டாரா, வந்து உட்கார்ந்து கேப்ரியல் முன்னால உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. அப்ப நான் யோசிச்சேன், சார் நீங்க நான் அப்போல இருந்தே கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன் அவருக்கு, நீங்க பண்றது வந்து நீங்க இவங்கள்ட்ட அவர் என்ன சொல்ற, நாங்கெல்லாம் ஓட்டு திமுகவுக்கு தானங்க போட்டோம், திமுகவுக்கு தானங்க போட்டோம், அப்ப எங்களுக்கு சொல்றக்கு உரிமை இல்லையா? ஏங்க நீங்க ஒரு நல்லவனை திருத்திடலாம், இவங்க அயோக்கிய பயலுக, இவனுக்கு இப்படிதான் போயிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே ஆரம்ப காலத்துல இருந்து இவ்வளவு சீசன்டு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப இன்னைக்கு இதை சொல்றாரு. அப்ப கேப்ரியல் திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் சீமான் அவர்களுக்கு நீங்க கேட்ட கேள்வியே கேட்டேன், இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால மக்கள் பிரச்சனை வந்து வெளியே வராம இருக்கே அப்படிங்கிறத நான் கேட்டேன். அவரு இதை நான் சொன்ன பதில தான் அண்ணன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி எடுத்து வைக்கிறதுக்கு அவரால் முடியல. அந்த இடத்துல ஏதோ அவருக்கு அந்த பதில் ஞாபகம் இல்லையா என்னன்னு தெரியல, அதை எடுத்து வைக்க முடியல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களையும் திட்டுறாரு, யாரு நாய்கள் வேட்டை நாய்கள்னு வந்து சீமான் அவர்களை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பல்லு விளக்குல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் திட்டுறவங்களையும் அவர் வந்து விமர்சிக்கிறாரு. சீமான் அவர்களை என்ன பேசுறாரு அப்படின்னா, நீங்களும் வந்து பெரியார வந்து இந்த அளவுக்கு தொடர்ச்சியா நீங்க டெய்லி அதை ஒரு டாபிக்கா நீங்க வச்சுக்க கூடாது, அது உங்களுக்கு தான் நஷ்டமாவும் சொல்றாரு. நான் மணி அவர்கள்ட்ட கேட்கறது, சார் நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டர்டுக்கு முடிவு எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க நீங்க இவர் என்னைக்காவது போராட போற கழுத்தை எடுத்து நீங்க என்னைக்கா வெளியே பேசிருக்கீங்களா? இவர் என்னைக்கெல்லாம் போராடிட்டு இருக்காரோ வெளியே, அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து பேட்டியில உட்காந்துட்டு மணி அவர்கள் விஜய் ஃபென்டாஸ்டிக்கா பண்றாரு, விஜய் பரந்தூர் போயிட்டாரு, இனிமே எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் ராம்தாஸ் அவர்கள் இஸ் ஃபென்டாஸ்டிக் பொலிட்டிஷியன், பஞ்சமகா பாதகத்தை பண்ணினாலும் அவர் சிறந்த அரசியலை பண்ணுகிறார், சிறந்த அரசியலை செய்கிறார் அப்படின்னு உட்கார்ந்து மற்றவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிக்கிட்டு, நீங்க இவர் இங்க ஒரு பக்கத்துல போராடிட்டு இருப்பாரு, கத்தி கத்தி தொண்டா தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருப்பாரு எங்கேயா உட்காந்து. இந்த அவர் என்ன சொல்ற, சாம்சங் பிரச்சனைகள் இருக்கிறது, பிச்சை எடுக்கிறார்கள், அரசு அரசு ஓட்டுநர்கள்லாம் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்துகிறார்கள், இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் பேசும்போது நீங்க என்ன காதுல பஞ்சு வச்சிருந்தீங்களா? அப்ப நீங்களும் அதை எடுத்து டோப் பண்ணி கொண்டு போயிருக்கணும் மீடியாக்கு. நீங்க ஒரு ஹிப்போக்ரசி, நீங்க ஹிப்போக்ரட். நீங்க அந்த நேரத்துல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு விஜய் அன்னைக்கு பரந்தூருக்கு போனா விஜய் இஸ் லைக் ஹி இஸ் டூயிங் சம்திங், ஹி இஸ் அப்படி இப்படின்னு அது பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சீமானவர்களை தவிர வேற யார் என்ன செஞ்சாலும் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு, அவர் போராட்டத்துக்கு போகும்போது நீங்க வாய முடிக்கிட்டு, இன்னைக்கு வந்து இல்ல இல்ல நீங்க மக்கள் பிரச்சனை தான் நீங்க பேசணும். அப்ப எவ்வளவு ஒரு ஹிப்போக்ரசி பாருங்க அந்த இடத்துல. நீங்க இறங்கி வாங்க, சரி உங்க உங்க சிஷ்யன் கேப்ரியல் இறங்கி வந்திருக்காருல்ல, அவர் சிஷ்யனா இல்ல நீங்க குரூம் பண்ணாலோ, உங்கள்ட்ட தான் அதிகமா ஒரு பேட்டி எடுத்திருக்காரு, நீங்க ரெண்டு வந்து அந்த ஒரு ஒரு கான்டெக்சுவல் லாஜிக்கல் டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணுவீங்க. அப்ப அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, அவர் அதான் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணுன்னு சொல்லி தான் எனக்கு குருநாதர்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம். ஆனா நான் அது எனக்கு சரியா வரல, நான் இது பண்ணிட்டு இருந்தா சரியா வராது, இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே வந்தாலும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாரு. அதை பார்த்து கூட உங்களுக்கு தெரியல, நீங்க இன்னொரு இந்த ஓட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீங்க இன்னொரு சக்தியை வளர்த்து எடுக்காத வரைக்கும் இவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க உட்காந்து இப்படி விமர்சிச்சுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே இவங்க பண்ணுவாங்க, எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு அடுத்து சொல்லுவீங்க 26ல. இதுவா சார் வேலை? நீங்க ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்க மாட்டோமா? இது நீங்க எப்படியோ அது உங்க புரிதல், நீங்க உங்க புரிதலின்மையா நான் எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க மனசாட்சிப்படி நீங்க செயல்படுறீங்களா? இன்னைக்கு வந்து சொல்றீங்கல்ல, சீமான் இந்த 5 நாள் பிரச்சார களத்துல வந்து மக்கள் பிரச்சனையை அந்த அந்த அவர் பேசுற பேச்சை நீங்க முழுசா கேட்டாங்கன்னா மக்கள் பிரச்சனை தான் பேசுறாரு. இடையில அவர் ஒரு கிராஃப்ட்ஸ்மேன், ஒரு ஒரேட்டருக்கு வந்து எப்படி மக்கள் பிரச்சனை உள்ள கொண்டு வரணும்னு தெரியும். மக்கள் பிரச்சனையை பேசுறாரு, இடையிலே பெரியார்களை பத்தி பேசுறாரு, அதை லிங்க் பண்றது எப்படின்னு தெரியும். எல்லா விஷயமும் அவர் கரெக்டா பக்காவா அந்த அஞ்சு நாள் பரப்புரை கேட்டாலே முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை தான் பேசியிருக்காரு. அவர் அந்த மக்கள் பிரச்சனையை எடுப்பாரு, அதுல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே பெரியாரோட தொடர்புடுவாரு, அங்க போவாரு, திருப்பி இங்க வருவாரு, இன்னொரு விஷயத்த தொடுவாரு, அப்படிதான் அவர் ஒவ்வொரு பரப்புரை எடுத்துட்டு போறாரு. காதை நல்லா மூடிக்கிட்டு இவங்க காசு வாங்கிட்டு வேலை குலைக்கிற மீடியாக்கள் எல்லாம் அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க டிஎம்கேக்கு தான் செயல்படுறாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறதுக்காக நாங்க வேற அரசியல் பண்ண முடியுமா? நாங்க என்ன பிளான் போட்டு வந்தோமோ அதுதானே பண்ணணும் களத்துல. இது வந்து ஒரு வசமான ஒரு களம் சிக்கி இருக்கு வந்திருக்க களத்துக்கு. ஏன் தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமலேயே வந்து திமுக நடத்திட்டு இருக்கிறது ஏன் தெரியுது அவங்களுக்கு? சைலண்டா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சைலண்டா அங்கங்க வந்து எப்படியும் ஜெயிச்சிருவோம், மார்ஜினை வந்து அதிகமா வாங்குறதுக்காக அதிமுக வாக்குகள்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்கன்ற செய்தி களத்துல இருந்து வருது. ஆனா மீடியால எந்த ஒரு நியூஸும் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக பெரிய அளவுல ஒரு ஏதாவது பண்ணுதுங்கிறத நீங்க வெளியே வரவிடாமலே வச்சுக்கீங்க. ஏன் வரவிடாம வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து களத்துல அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க வாக்கு போலரைஸ் ஆகும், ஏத்தாப்புல யார் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விழும், அவங்க வந்து அதிகமா வாக்கு வாங்குவாங்கன்ற ஒரு பயம் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க அப்படியே கமுக்கமா போயிட்டு இருக்கீங்க. சைலண்டா வேலையை பார்த்துடலாம், சைலண்டா காசை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம்,
ஏதாவது பண்ணிக்கலான்ற ஒரு நரேட்டிவ் நீங்க என்டிகே வர்சஸ் டிஎம்கேன்ற போட்டி நீங்க வந்துடக்கூடாது, மக்கள் கண்ணு முன்னால தெரிஞ்சிடக்கூடாதுல ஒரு ஜாக்கிரதையா இருந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு சைலண்டா போறீங்க. இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். இவங்க ஏத்து நீங்க இந்த அல்ல கைகள்லாம் அனுப்பி விடுறீங்க ஈரோடு கிழக்குக்கு, பெரியார் கழகத்துல இருக்கவங்க எல்லாம் அனுப்பி விட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது? நாங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம், வாக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், வாக்கு அரசியல் வாக்க பிரிக்க உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க அதுல இருக்கு, நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு அறிவு நாணயம் உள்ளவரா இருந்தா நீங்க அவரை தொடர்ந்து நீங்க அவர் பண்ற போராட்டம் எல்லாத்தையுமே நீங்க கண்ணை மூடிட்டு காதுல பஞ்சு வச்சுட்டு நீங்க படுத்து கிடந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இல்ல இல்ல நீங்க இதைதான் பேசணும் பேசணும்னு நீங்க பேசி அப்படியே கிழிச்சு கப்பை நட்டுருவீங்கன்னு என்னென்ன பேசுறாரு பாருங்க உட்காந்து வந்து கேப்ரியல் நீங்க அடுத்த வாட்டி கேட்கணும் சார். அவர் பேசிட்டு தானே சார் இருக்கு. உங்களால அந்த இடத்துல நீங்க அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகலாம். அதை கேட்டனால தான் நான் வந்து திருப்பி இதை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். நீங்க திருப்பி கேளுங்க அவர்கிட்ட. அவர் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. நீங்க தானே சார் அதுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இப்ப நான் பேச ஆரம்பிச்ச மாதிரி நீங்க பேசினா மக்கள்கிட்ட போய் சேர போகுது மக்கள் பிரச்சனை. அவர் தினமும் பேசிட்டு தானே இருக்காரு, நீங்க சொல்லணும்ல. எல்லாமே எலும்பு துண்டுக்கே வேலை பார்த்தா எப்படி புரியுதா? இப்ப நீங்க அந்த நீங்க பாக்குறீங்களா இந்த டிபேட்ஸ்ல எல்லாம் புதுசா இந்த இந்திரகுமார் புதுசு புதுசா கிளம்பி வர்றாங்க, அங்க இருந்து மில்டனு கிளம்பி வர்றாங்க. என்னெல்லாமா அவனுக்கு இப்ப லாஜிக்கலா டிஸ்கஷன் பண்றானா? ஒரு நாளாவது எனக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமில்ல, ஒரு நாளா இந்த மாதேஷ் இல்ல வந்து ரங்கராஜ் பாண்டே இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி உட்காந்து சில கேள்விகளை இவரு இந்த நம்ம பிஹைண்ட் உட்ஸா இல்ல கலாட்டாவான்னு தெரியல, இந்த தேவநாதன் ஒருத்தர் இந்த பாண்டே முன்னால போய் உட்கார்றாங்கன்னா அப்படியே மங்குனியா போய் உட்கார்றாங்க. எனக்கு சில கேள்விகள் அவங்க கேட்கிற கேள்விகளை அவரை பாண்டே சொல்ற பதிலுக்கெல்லாம் இவங்க அப்படியே ஏதோ அவரை பெரிய ஒரு தெய்வமா பார்த்துட்டு அப்படி உட்காரும்போது எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு எதிர்கேள்வி நீ கேட்கணும்லப்பா. அவர் சொல்றதுல என்ன ஒரு 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 விதண்டாவாதமா ஒரு பதில சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? இல்ல இது உனக்கு புரியலையா, உன்னை மலுப்புறாருன்னு உனக்கு புரியலையா? அப்படி இப்படி எனக்கு அந்த அந்த ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பார்க்க தோணும். ஒரு கேள்வியை ஒருத்தங்க அது அவங்க சொல்ற வார்த்தைகளை விட அவங்க என்ன ஒரு டோன் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க வந்து உண்மையிலேயே கார்னர் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது. கார்னர் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமா பதில் சொல்லுவாங்க, இல்ல லாஜிக்கலான ஒரு தரவோட பதில் சொல்லுவாங்க. அது எல்லாமே அதுல ஒரு ஆர்ட் ஆஃப் ஆன்சரிங் ஒன்று இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அது வந்து அது தெரியும், அந்த மேனரிசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணுறோம். எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா என்னைக்காவது இவனுக்கு ஒரு டிபேட்டாவது நாம் தமிழர் கட்சிக்காக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல உட்காந்து இந்த இந்த கத்திட்டு கதறிட்டு கிடப்பாங்கல்ல, திமுக இருந்து வர்றாங்களே இப்ப இந்த இளையத்தில் எனக்கு இந்த பழைய ஆட்கள்லாம் வந்துருங்க, சரவணன் மனுஷபுத்திரன் அதெல்லாம் அப்படியே இது இந்த கருத்தை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு உட்காந்து அப்படியே ஓவான்னு வருவாங்க. உங்களுக்கு புரியுது? அந்த ஆங்கர்ஸும் அப்படிதான். அவங்க ஒரு நடுநிலையா அவங்க வந்து எடுப்பாங்க, சரி பிசினஸ் நடத்துறீங்க பொழைச்சு போங்க ஏதாவது பண்ணுங்க. ஆனா போய் உட்கார அதுல வந்து இந்த இவர் நம்ம டாக்டர் கார்த்திகேயன் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. கொஞ்சம் வந்துட்டாங்க, சரி இவங்களை விடக்கூடாது இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணுவாரு. அது போக இடும்பவனம் கார்த்திக்கு வந்து அவர்கள் அவர் பயங்கரமான ஒரு இது இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. பட் அதை எடுத்து வைக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்ற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அந்த கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேங்குது அவருக்கு. அவர் கொஞ்சம் நல்ல ஸ்னாப்பியா இருக்கிறாரு. காளியம்மெல்லாம் இருந்தாங்க, காளியம்மலை காட்ட கேட்க வேண்டியிருக்கு, என்ன என்ன இதுல இருக்கீங்க அப்படின்ட்டு. அக்கா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீமானவர்கள் வந்து என்னதான் சொல்லியிருந்தாலும் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருந்தாலும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியாது, அதுக்கு மேல என்ன நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி ஆழமான காயங்களுக்கு அவங்க உட்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க அவங்க தரப்புல இருந்து தான் நடந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க வந்து ஒரு பெண் ஐக்கானா இருந்தாங்க. அவங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது. உங்களுக்கு இருக்க அரசியலை வந்து நீங்க இந்த 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 இயக்கத்து கூட சார்ந்து நீங்க பயணிக்கணும்னு உங்களை வந்து நான் விரும்புறேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்க டிசிஷன் நம்ம எடுக்க முடியாதுல்ல, பார்க்கலாம். ஏன்னா நமக்கும் பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த ஏகலை ஐயா தான் சொன்னாரு இந்த மாதிரி மனஸ்தாபத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதனால அதையும் பார்ப்போம், என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரியா? இதை வந்து மனசுல வச்சுங்க, சிந்திச்சு பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.